அப்ப சீமான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய தலைவரையே நான் இழிவுபடுத்துவேன், ஆதாரம் தர மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு இது யாருக்கு வேணா நடக்கும், எப்பேற்பட்ட சாமானியருக்கு இது நடக்குங்கிறதுல தான் நாங்க கேள்வி எடுக்கிறோம். ஆகவே சாமானியர்களுக்கு இது நடக்கக்கூடாது. இது பெரியாருக்கே நடக்குதுனால் பெரியார் கேள்வி கேட்கறது யார் இல்லைங்கிற இடம் தான் இருக்குது. அதனாலதான் இன்றைக்கு இயக்கங்கள் நாங்கள் போராட்ட காலத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான மூல காரணங்களை கண்டறிந்து தீர்க்க வேண்டிய கடமை ஆளும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அது குறித்தான கல்வியிலிருந்து புரிதல் இருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்குவோம். குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கறதா காரணமே ஒழிய வேங்கவேல் பிரச்சனைக்கு சீமான் ஏதாவது போராட்டம் நடத்தினாரா, ஏதாவது போராட்டம் நடத்திருக்காரா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்திருக்கா? நானே 10 போராட்டத்துக்கு மேல வேங்கவேலுக்கா போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். நீங்களே பார்த்திருக்கிறீங்க. எத்தனை போராட்டத்தை சீமான் நடத்திருக்க? திமுகவுக்கு எதிராக சீமான் நடத்தின போராட்டங்கள் எத்தனை? அது சீமான் சொல்லுவாரா? சீமான் சொல்லுவாரா? அவர் நேரம் முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது சமரசம் பண்றாருல்ல, அவரை கேளுங்க என்ன போராட்டம் பண்ணாருன்னு.